ஏப்ரல் 16 தமிழ்நாடு முழுக்க கருப்பு கொடி ஏற்றப்படும்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. வீடுகள், வீதிகள், கடைகள்ல கருப்பு கொடி ஏற்றணும் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னதை தொடர்ந்து நிறைய பேர் இந்த கருப்பு கொடிய அவங்களுடைய வீட்டுல ஏற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நகலை எரித்து ஸ்டாலின் அவர் போராட்டத்துல ஈடுபட்டாரு. இது சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குங்க. சில மாநிலங்களும் அளவோடு பெற்று வளமான எதிர்காலத்தை நோக்கி நடைபெற ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ ஒன்றிய அரசு என்ன பண்ண போகுதுன்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வளர்ச்சியை நோக்கி நடைபோட்டதுக்காகவே நம்மை தண்டிக்க பாக்குறாங்க. நடக்க போற நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இதுக்கான சதி திட்டத்தை சட்டமா நிறைவேற்றலாம்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு என்பதை வெறும் மாநிலமாகவோ நிலப்பரப்பாகவோ மட்டும் பார்க்க கூடாது. 8 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வும் உரிமை குரலும் தான் தமிழ்நாடு. நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஆபத்து குறித்து ஒன்றிய பாஜக அரசு செஞ்சிருக்கக்கூடிய பாசிச நாசக வேலைகள் குறித்து பேசுனா படிப்பறிவு அறிவுகள் சொல்லிக்கிறாங்களே. உதாரணமா பியூஷ் கோயல், அந்த பியூஷ் கோயல் அவர்கள் ரொம்ப திமிர்த்தனமா பேசுகிறார். நான் அவரை கேட்டுக்கொள்வதெல்லாம் நாவை அடக்கி பேசுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டு பாஜகவுக்கு மட்டும்தான் இன்சார்ஜ். அதை மறந்துட்டு அத்துமீறி வாய்க்குள் போடு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க மரியாதை கொடுத்தாதான் திரும்ப மரியாதை கிடைக்கும். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, உங்க முன்னாடி கையை கட்டிக்கிட்டு அடிமையா இருக்காங்களே சிலர், அவங்கள வச்சு தமிழ்நாட்டை குறைச்சி இடம் போடாதீங்க. தமிழர்கள் அறிவானவர்கள். எங்க தன்மானத்து மேல கையை வச்சா டெல்லியில் இருக்கக்கூடிய ஆணவத்துக்கு நாங்கள் கொடுக்கிற பதிலடி கடுமையானதாக இருக்கும். தமிழ்நாட்டுக்காக தமிழத்துக்காக போராட இப்ப யார் இருக்கா? தந்தை பெரியார் இல்ல, பெருந்தலைவர் காமராஜர் இல்ல, பேரறிஞர் அண்ணா இல்ல, தலைவர் கலைஞர் இல்லன்னு நினைச்சீங்களா? அது பெரிய தப்பு. அவங்களுடைய முழு உருவமா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்க. அவங்களுடைய ஆற்றல் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ரூபத்துல என் கூட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுடைய தன்மானத்தை உரிமைகளுக்காக இந்த ஸ்டாலின் களத்துல நிற்பான், சண்டை செஞ்சுக்கிட்டே இருப்பான்.